ஹாய், வணக்கம் மக்களே. செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜூன் 4 2021 ஜூன் 4 2021 இன்றைய தேதியில் செய்தித்தாளில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் feedback and suggestions தந்திருங்க. Moving on to the newspaper analysis for June 4, 2021. Here comes the first one. Expert group on fixation of minimum wages. இந்தியாவில் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்வதற்காக மத்திய அரசு ஒரு குழுவை ஏற்பாடு செய்துள்ளது. Expert group on fixation of minimum wages. Labor and Employment Ministry set up expert group that will provide the technical inputs and recommendations on fixation of minimum wages and national floor for minimum wages. So இந்தியாவில் வேலை செய்பவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு ஒரு குழுவை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த குழுவுக்கு தலைவராக அஜித் மிஸ்ரா கொல்கத்தாவில் இருக்கிற பொருளாதார வளர்ச்சி மைய இயக்குனர் டைரக்டர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் growth அஜித் மிஸ்ரா தலைமையில் இந்த குழு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த குழு இந்தியாவில் வேலை செய்பவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்ற கணக்கிட்டு சொல்லுவாங்க. This is the second time that the expert committee on minimum wages is formed by the government in the last 2 years. கடந்த 2 வருடங்கள்ல குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட இது இரண்டாவது குழுவாகும். கடந்த 2 வருஷத்துல 2 குழு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ ஏற்கனவே அனுப் சத்பதி அப்படின்ற தலைமையில ஜனவரி 2018 ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. அந்த குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த குழு என்ன அப்படி சொல்லியிருந்தா, குறைந்தபட்ச ஊதியம் ஒரு நாளைக்கு 375 ரூபாய், ஒரு நாளைக்கு 375 ரூபாய். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 9750 அப்படின்னு நிர்ணயம் செய்து அந்த குழு அனுப் சத்பதி அப்படின்ற குழு அறிக்கை தாக்கல் செய்தது. பட் அந்த அறிக்கையை மத்திய அரசு எடுத்துக்கல. However, the recommendations were not been accepted. ஸோ இப்போ புதுசா அஜித் மிஸ்ரா தலைமையில ஒரு குழு மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்தியாவில் குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவு அப்படின்னு நிர்ணயம் செய்வதற்காக இந்த குழு ஏற்படுத்தப்பட்டு உள்ளது அஜித் மிஸ்ரா தலைமையில். Moving on to the next newspaper analysis for June 4. List of banks to be privatized. ஸோ எந்த பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கணும் அப்படின்ற ஒரு பட்டியலை நிதி ஆயோக் அமைப்பு தயாரிச்சு இருக்கிறாங்க. நிதி ஆயோக் has submitted the names of the public sector undertakings that will be privatized to core group of secretaries on disinvestment. So list of banks to be privatized. இது மத்திய அரசு தன்னுடைய பட்ஜெட் 2021 தாக்கல் செய்தப்ப சொன்னாங்க. ஓகேங்களா? அதாவது என்னன்னா 2 பொதுத்துறை வங்கி மற்றும் ஒரு பொது காப்பீட்டுத்துறை நிறுவனம், 2 public sector banks and 1 general insurance company will be privatized. இது மத்திய நிதியமைச்சர் தன்னுடைய நிதி அறிக்கையை பட்ஜெட்டை தாக்கல் செய்தப்ப சொல்லப்பட்டது. இது எந்த 2 பொதுத்துறை, எந்த வங்கி அப்படிங்கிறது, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது நிதி ஆயோக் கண்டுபிடிச்சு சொல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. நிதி ஆயோக் இப்போ அந்த பேரை ஃபைனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் மட்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அது எந்த பேங்க் அப்படிங்கிறது தெரியல. All these public sector banks will be privatized by the financial year 2022. 2022 நிதியாண்டில் இந்த நிதி ஆயோக் தருகின்ற அந்த அறிக்கையில் இருக்கிற வங்கிகள் தனியார் மயம் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Privatization is being done as part of the government's disinvestment process to raising funds. So privatization எதுக்காக பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்டோட ஃபண்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக செய்யப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றுக்கு தான் நிதி ஆயோக் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் இந்திய மாநிலங்கள்ல நிலையான வளர்ச்சி விகித குறித்து ஒரு குறியீடை வெளியிட்டாங்க. அதுல முதலிடம் கேரளா, 2வது இடம் ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் தமிழகம் கூட்டாக இருக்குது. கடைசி இடம் பீகார் இருக்குது. Moving on to the next one, newspaper analysis. 2 robotic missions to Venus. So வெள்ளி கிரகத்திற்கு 2 robotic மிஷனை நாசா விண்ணில் செலுத்த உள்ளது. NASA has announced 2 new robotic missions, namely Da Vinci Plus and Veritas.
ஓகேங்களா? ஸோ 2 ரோபோட்டிக் மிஷின வந்து வெள்ளி வீனஸ் கிரகத்துக்கு அனுப்புகிறது. ஸோ அதுக்கான பேரு வந்து டாவின்சி பிளஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு வந்து வெரிடாஸ் அப்படிங்கிறது. ஸோ 2028 மற்றும் 2030ஆம் ஆண்டுகளில் 2028லிருந்து 2030ஆம் ஆண்டுகள்ல இது வீனஸ்க்கு செலுத்தப்படும் அப்படின்றது சொல்லப்படுகிறது நாசால. டாவின்சி பிளஸ் அப்படிங்கிறது டீப் அட்மாஸ்பியர் வீனஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் நோபல் கேசஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் இமேஜிங். டீப் அட்மாஸ்பியர் வீனஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் நோபல் கேசஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் இமேஜிங் அப்படிங்கிறது டாவின்சி பிளஸோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வீனஸ் வந்து எப்படி உருவாச்சு, அது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக டாவின்சி பிளஸ் அப்படின்றது. அதே மாதிரி வீனஸ்ல வந்து இது வரைக்கும் ஏதாவது கடல் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதையும் ஆராயும். வெதர் வீனஸ் ஹேட் a ocean and evolve of the Venus planet. இது 2 தான் வந்து டாவின்சி பிளஸோட மிஷனோட மெயின் வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான். டீப் அட்மாஸ்பியர் வீனஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் நோபல் கேசஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் இமேஜிங். வெரிடாஸ் அப்படிங்கிறது வீனஸ் எமிசிவிட்டி ரேடியோ சயின்ஸ் இன்சா டோபோகிராஃபி அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இது என்ன பண்ணும் அப்படின்னா பூமியிலேக்கும் வீனஸ்க்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிறத விட இல்லாம ஜியாலஜிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் த வீனஸ், ஓகேங்களா, பூலோக வரலாறு, வெள்ளி கிரகத்தோட பூலோக வரலாறையும் தனியாக படிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து வெரிடாஸ் மிஷன் வந்து வேலை பார்க்கும். ஸோ டாவின்சி பிளஸ் வெரிடாஸ் 2 ரோபோட்டிக் மிஷின்ஸ் வந்து வீனஸ்க்கு அனுப்புது. எந்த அமைப்பு அப்படின்னா நாசா, அமெரிக்காவின் நாசா வந்து அனுப்ப போறாங்க 2028லேருந்து 2030க்குள்ள டாவின்சி பிளஸ் அண்ட் வெரிடாஸ். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். ஐஎன்எஸ் சந்தியாக். ஐஎன்எஸ் சந்தியாக் ஸோ 1981ல் இந்திய கப்பற்படையில் சேர்க்கப்பட்ட ஐஎன்எஸ் சந்தியாக் என்ற போர்க்கப்பல் வந்து இன்னைக்கு விடுவிக்கப்படுகிறது. ஸோ விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் ஒரு சிறிய விழாவில் வந்து ஐஎன்எஸ் சந்தியாக் will be decommissioned from the Indian Navy. ஐஎன்எஸ் Sandhyak will be decommissioned from the Indian Navy. So it is indigenously designed and built hydrographic survey ship of the Indian Navy. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட அளவீடு பணிகளை மேற்கொண்ட இந்திய போர்க்கப்பல் ஆகும். அளவீடு பணிகளை மேற்கொண்ட இந்திய போர்க்கப்பல் ஆகும். கிட்டத்தட்ட 40 வருஷமா இது வந்து இந்திய கப்பற்படையில தன்னுடைய வேலையை செய்திருக்குது. சர்வீஸ்டு ஃபார் 40 இயர்ஸ். 1981ல் இந்திய கப்பற்படையில சேர்த்து கொள்ளப்பட்டது. இன்னைக்கு நடக்க போற ஒரு சிறிய விழாவில் வந்து விசாகப்பட்டினத்துல இதை வந்து டீகமிஷன் பண்ண போறாங்க. ஐஎன்எஸ் சந்தியக் அப்படிங்கிற ஹைட்ரோகிராஃபிக் சர்வே ஷிப். Hydrographic survey ship. Moving on to the next newspaper analysis. தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் நியூ அனௌன்ஸ்மெண்ட். தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்துள்ள புதிய திட்டங்கள். ஸோ நேற்று ஜூன் 3 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு ஒரு 6 புது அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தா அப்படின்னா இலக்கிய மாமணி விருதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்படுத்தப்படும். கருணாநிதி பேரில் இலக்கிய மாமணி விருது அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தப்படும். ஸோ வருடத்துக்கு 3 எழுத்தாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்படும் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலக்கிய மாமணி விருது வருடத்திற்கு 3 எழுத்தாளர்களுக்கு இந்த விருது தரப்படும். நெக்ஸ்ட் ஒன், குடோன். 24 கோடி ரூபாயில வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து குடோன்கள் அமைக்கப்படும் அப்படின்ற சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து விவசாயிகளுக்காக இது ஏற்படுத்தப்படும் அப்படின்ற தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஏற்கனவே தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியிருக்க அந்த பெண்களுக்கான இலவச பேருந்து வசதி வந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கும் நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Free travel in government-owned city buses being allowed for women will be extended to transgenders and differently able persons. This will come into force after the lockdown. So, ஏற்கனவே பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அது வந்து தற்போதைய சூழ்நிலையில வந்து திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 4th one,
Writers honored by the International Literary Organization, national awards like Sahityā Akademi Awards and state literary awards will be provided with a house in the district they prefer. ஸோ சர்வதேச இலக்கிய சங்கங்கள் மற்றும் சாகித்ய அகாடமி விருது வாங்குற எழுத்தாளர்கள் வந்து அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் அவங்களுக்கு எந்த மாவட்டத்தில் வீடு வேணுமோ அவர்களுக்கு அந்த மாவட்டத்திலே வீடு கட்டி தரப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதே மாதிரி சென்னையில கிண்டியில இருக்கிற கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில. அந்த லாஸ்ட் ஒன் 6th ஒன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி பெயரில் வந்து ஒரு நூலகம் வந்து மதுரையில கட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. A library in the memory of Mr. Karunanidhi will be constructed in Madurai. It will be built on 2 lakh square feet of the space. ஸோ தமிழக அரசினோட 6 புதிய அறிவிக்கைகள் இதுதான். Moving on to the next one. One-liners for June 4. இஸ்ரேல் நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக திரு ஐசக் ஹெர்சாக் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் ஜூலை 9, 2021 பதவி ஏற்பார். இஸ்ரேல் நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக திரு ஐசக் ஹெர்சாக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவருடைய தந்தையும் இஸ்ரேல் நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்தார். இதுதான் முதல் தடவை வந்து இஸ்ரேல் நாட்டில் வந்து அப்பாவும் மகனும் குடியரசுத் தலைவர் பதவிக்கு வருவது. This is the first time. Moving on to the next one. சல்மான் ருஷ்டி புகழ்பெற்ற எழுத்தாளர். அவர் எழுதிய புத்தகம் லாங்குவேஜஸ் ஆஃப் ட்ரூத் எஸ்ஏஸ் 2003 to 2020. லாங்குவேஜஸ் ஆஃப் ட்ரூத் எஸ்ஏஸ் 2003 to 2020 என்ற புத்தகத்தை சல்மான் ருஷ்டி அவர்கள் எழுதியிருக்கிறார். June 4, International Day of Innocent Children Victims of Aggression. சர்வதேச சர்வதேச நாள் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தினம். ஓகேங்களா, சர்வதேச பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தினம் ஜூன் 4 இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன். ஸோ சீனா வந்து பெஞ்சுயின் 4B அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை விண்ணில நேத்திக்கு செலுத்திருக்காங்க. பெஞ்சுயின் 4B அப்படின்ற செயற்கைக்கோள் புதிய தலைமுறை வானிலை செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, நியூ ஜெனரேஷன் மெட்ரோலாஜிக்கல் சேட்டலைட். ஸோ எதற்காக அப்படின்னா வெதர் அனாலிசிஸ், என்விரான்மெண்டல் அண்ட் டிசாஸ்டர் மானிட்டரிங். ஓகேங்களா, வெதர் அனாலிசிஸ், என்விரான்மெண்டல் அண்ட் டிசாஸ்டர் மானிட்டரிங்காக பெஞ்சுயின் 4B அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை சீனா வந்து நேத்திக்கு விண்ணில வெற்றிகரமாக செலுத்தியுள்ளார்கள். With this, I'm coming to an end for June 4, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துருங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களால பார்க்க முடியும். Thank you for watching the video and be safe.